பண்றாங்க. இதில் போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க. இதன் மூலமாக ஒரு விஷயம் என்னன்னா, பாஜகவுக்கும் அமித்ஷாவுக்கும் மேலே உள்ளவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். 2026 அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க போறதில்லை. என்னையும் உங்களையும் விட அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும். வாய்ப்பு இல்லை. அவர்களுடைய கவனம் 2026 இல்லை, 2031 இருக்கு. 2031 திமுகவா பாஜகவாங்கிற இடத்துக்கு நகரணுங்கிறது அவங்க லாங் டேர்ம் கோல். திமுக இல்லைன்னா பாஜக, ரெண்டில் ஒன்று தான் ஆட்சி அப்படிங்கிற இடத்துக்கு நகரணும்னா நீங்கள் அதிமுகவுடைய வலிமையை குறைக்கணும். அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை கடந்த காலங்களில் செஞ்சாங்க. இப்பவும் சொல்கிறேன், ஒரு 50 இடம் ஜெயிச்சா கூட 30 இடம் பாஜக ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவை விட ஒரு இடம் கூட வெற்றி பெற்றால் அவர்கள் தான் எதிர்கட்சி. நினைச்சு பாருங்க. இப்ப எதிர்கட்சி வரிசையில் எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி இல்லாம நைனா நாகேந்திரன் உட்கார்ந்தாருன்னு வைங்க, அது பெரிய வெற்றி இல்ல. ஒரு கால்குலேஷனுக்கு சொல்றேன், ஒரு கணக்குக்கு தான். நீங்க ஆட்சியை பிடிக்கிறங்கிற அந்த பிம்பத்தை விடுங்க. இல்ல 20 வாங்கி 4 தானே ஜெயிச்சாரு போன தடவை. நான் சொல்றேன், நீங்க 54 வாங்கி அது எதிர்கட்சியாளர்களுக்கு ஜெயிச்சிருவாங்களா? 20 இடங்கள் வாங்கி 4 ஜெயிச்சாங்க. ஏற்கனவே பாஜகவில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வெற்றி பெற முடியாத தொகுதியை அதிமுக கொடுத்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுல உருப்படியா தொகுதி இல்ல, உருப்படியான தொகுதி நாகர்கோவில் மட்டும்தான். காந்தி இருந்தார். அது இப்ப அவங்க வழக்கமா ஜெயிக்கிற இடம், தனியாவே நின்று ஜெயிச்சிருக்காங்க. மற்றதெல்லாம் உருப்படியான தொகுதி இல்லை. வானதி ஜெயிச்சது கூட கமலஹாசன் போட்டிட்டதுனால ஓட்டு பிரிஞ்சு தான் வானதி ஜெயிக்க முடிஞ்சது. காங்கிரஸ் தோற்று போனது. இப்படிலாம் பேச்சு வந்தது. அப்ப இந்த தடவை ஒரு 54 இடங்கள்ல நம்ம வெற்றி பெறக்கூடிய தொகுதி வாங்கணும். அதில் ஒரு 30 தொகுதி வெற்றி பெறணும். இதற்கிடையில் அதிமுக எத்தனை இடம்லாம் வந்துக்கிட்டோம், நம்மளை விட அவங்களோட கூட வெற்றி பெறணும். எதிர்கட்சி தலைவராக நயினார் நாகேந்திரன் உட்கார வைக்கணும். இந்த எண்ணப்பாடு இருக்கு. இந்த எண்ணப்பாடு பாஜகவுக்கு இருக்கு. ஒன்றும் எடப்பாடி முதல்வர் நாட்காளர்கள் கூட இல்லை, எதிர்கட்சியாக கூட உட்கார வைக்கிறதுக்கு அவங்க திட்டம் தயாரா இல்லை.